நம்ம என்னதான் 3 நேரம் சமைச்சு போட்டாலும் வேலைக்கு போற பெண்களுக்கு சமையல் அப்படிங்கிறது ஒரு சவாலான வேலைங்க. அப்படிதான் என்னதான் 2 நேரம் நம்ம சமைக்கிறத வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்டாலும் நைட்டு அவங்க சொல்றத மட்டும்தான் நம்ம சமைச்சு போட வேண்டியதா இருக்கு. சிம்பிளான ரெசிபி வெரைட்டியா வேணும்னு கேட்டப்போ எனக்கு டக்குன்னு தோணுதுதான் இந்த ஆலு சப்பாத்தி. ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள், கறி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கோதுமை மாவு, ராக் சால்ட், தேவையான அளவு சமையல் எண்ணெய். ரெசிபி எப்படி செய்யணுன்றதை இப்ப பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை வாசத்துக்காக சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி தழை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். மிளகாய் தூள், கறி மசாலா பவுடர், கோதுமை மாவு, அதோடய உங்களுக்கு கொஞ்சம் உப்பு, எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் பொழுது மாவு கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டா கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு என்ன பதத்துக்கு வருமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். இடையில நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து தான் மாவு பிணைவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மாவு கையில் ஒட்டாது. இன்னொன்று மாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு அந்த மாவு ஊற வச்சிடுறோம். ஊற வச்ச மாவை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம எப்பொழுதும் போல சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சூடா அதோட ஒரு தக்காளி தொக்கு வச்சு பரிமாறினீங்கன்னா ஆஹா, இதை விட ஒரு ரெசிபியே உங்களுக்கு கிடையாதுங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மு, சப்பாத்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சப்பாத்தியே சாப்பிட மாட்டீங்க, சப்பாத்தி சாப்பிடுறீங்க. இதான் மசாலா சப்பாத்தி. சூப்பர். ஓகேடா. நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாய் பாய். Bye bye.